ஹலோ எவ்ரிபடி. ரீசெண்டாக ஒரு டாக் ஷோ பார்த்துங்க. அதில் கூட்டு குடும்பம் சிறந்ததா இல்லை தனி குடுத்தனம் சிறந்ததா அப்படின்னு விவாதம் நடந்துச்சு. என்னுடைய லைஃப் லெசன் தான் நான் எப்போவுமே ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நான் உணர்ந்த விஷயம் தான் இதில் நான் இன்னைக்கு பேச போகிறேன். திருமணம் அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதுவும் பெண்ணுக்கு நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் வளர்ந்துருப்போம். அங்கே புது விதமான மனிதர்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல போய் அடாப்ட் ஆகணும். இதெல்லாம் தாண்டி இங்கே ஹைலைட்டான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலையில் ரொம்ப பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாமே பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனால் கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்கிற மாதிரி, மொத்த கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அதுவே அவங்க வீட்டு பர்சனல் விஷயம் எதுவுமே நம்ம காதுக்கு வராத மாதிரி பார்த்துக்குவாங்க. ஏன்னா அப்போ மட்டும் அந்த டிஸ்டன்ஸ் வந்துடும். அவங்களுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி என்னதான் சின்ன வயசு பெண் மருமகளாக போனாலுமே அவங்களுக்கு அது மருமகளாக மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க வயசளவுக்கு, அதாவது மாமனார் மாமியார் வயசளவுக்கு அந்த பெண்ணுக்கு மெச்சூரிட்டி எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு சின்ன பெண் நம்ம பிள்ளையா இருந்தால் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு அந்த யோசனையே வராதுங்க. நிறைய படங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாமியார் கொடுமைப்படுத்துகிற மாதிரி காட்டுவாங்க. பட் அதெல்லாம் விட ரியல் லைஃப்பில் எல்லார் முன்னாடியும் நல்லவங்களா நடந்துட்டு பின்னாடி மன ரீதியாக நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க. எப்படிரா அம்பிலிருந்து அந்நியனாக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி ட்ராமாட்டிக் கேரக்டர்ஸ்க்கு நேரடியாக கொடுமைப்படுத்துகிற மாமியார்கள் எவ்வளோ மேல் அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணும். இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவிக்காக இந்த காலத்து பசங்க கொஞ்சம் குரல் கொடுக்குறாங்க. சப்போர்ட் சிஸ்டம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. ஒரு பெண் என்னதான் நினச்சாலுமே இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்லாம் கடந்து வரும்போது கூட்டு குடும்பம் வேணும் அப்படின்னு நினச்சாலுமே தனி கொடுத்தின வாழ்க்கை இதுக்கு எவ்வளோ மேல், கொஞ்சம் அமைதியாக நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி மென்டாலிட்டிக்கு போயிடுறாங்க. அதனால தான் தனி கொடுத்தினத்தை செலக்ட் பண்ணுறாங்க. இதில் சிலர் விதிவிலக்குங்க. மனசாட்சி உள்ள மனிதர்கள் நியாயமாக நடந்துக்குவாங்க. இன்னும் சில இடங்களில் பெண்கள் தன் கணவரை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு தனி கொடுத்தினம் செலக்ட் பண்ணுவாங்க. அது நம்ம பர்சன்டேஜ் வைஸ் மாறும். ஸோ இதுதான் சிறந்தது அப்படின்னு நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. கூட்டு குடும்பமா இல்லை தனி கொடுத்துணுமா அப்படின்னு அவங்கவுங்களுக்கு அமையிற லைஃப்பை பொறுத்து தான். ஸோ இதுதான் பெஸ்ட், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரவே முடியாது. அன்பா